அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26 5 மாதம் 26 வைகாசி மாதம் 26 மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு அதே வேளையிலே ஆத்தும ஆதாயத்துக்காக பாடல்களோடும் ஜெபங்களோடும் வேத வார்த்தைகளோடும் வழி நடத்துகிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முதல் பரிசுத்தாவியானவர் தாமே வான்புறாவின் நேரத்தை ஆட்கொள்வாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு அந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான நேரத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. Praise the Lord, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வான்புறாவே மத்தியில் வந்திரங்கிடும் இந்நேரமே வந்திரங்கிடும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. விளவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே. ஆம், வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையிலே நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கப்பா. நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் கேட்கும் பொழுது எல்லாம் எனக்கு உதவி செய்கிற தேவனே, இந்த நாளிலும் என்னை பலப்படுத்தி கத்தாவே. இந்த செய்தியை நீங்கள் தந்த செய்தியை கொடுக்கிறதுக்கு உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அளவில்லாத ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்கு சோத்திரம். நீங்கள் எனக்கு கூட பேசுங்க ஆண்டவரே. உள்ளங்கள் ஆண்டவரே தொடப்படத்தக்கதாக என்னையும் பலப்படுத்தி கத்தாவே. இந்த நேரத்தை மூச்சுமாவிடத்திலே தருண் ஒரு விதமான தடியலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட உம்முடைய பாதார விந்த முத்தம் செய்து இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்தவர்களாகிய எங்களை சுற்றி நடக்கும் காரியங்களையும் உலகத்தில் நடக்கும் சம்பவங்களையும் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது என்று நாங்கள் அறிகிறோம். 2015 ஏப்ரல் 6 என்னுடைய ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தந்த பாடல் தான் நான் இந்த நாளில் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் வருக கை காத்திருப்பேன். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் வருக கை நான் காத்திருப்பேன். இங்கே யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் 28ஆம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து தாமே தமது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடம் போக போகிறேன், ஆனா மறுபடியும் திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஓர் வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணவே போறேன் என்றார். என்னுடன் நீங்களும் இருந்திடவே மறுபடியும் வந்து சேர்த்து கொள்வேன், இதோ வருகிறாரே. பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்றார் 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே, நம்முடைய குடியிருப்பு
பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னவென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களை மாற்றும் பொழுது நாங்கள் பரலோகத்தின் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்துக்கு தான் நாங்கள் பிரஜைகளாக நாங்கள் மாறுகிறோம். இயேசு அவர் வர போறார் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் அங்கே பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16-17 வசனங்களிலும் நான் அதை பாடுகிறேன். ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வருகிறாரே, மேகங்கள் மேல் நாம் அவருடனே எடுத்து கொள்ளப்பட காத்திருப்போம். ஆம், மேகங்களே அவர் வர போறார். ஆண்டவர் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் எக்கால துணியோடும் தான் வர போறார். ஆகவே நாங்கள் ஆயத்தமா நாங்கள் காத்திருக்க வேணும் அவர்களுடைய வருகைக்காக. எபிரேயர் 9:28 அழகாக கூறுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்டிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்க என்ன சொல்லப்படுகிறோம் என்றால், அங்கே பழைய ஏற்பாட்டிலே பலியிடுவார்கள் எவ்ரி இயர். ஒரு வருஷத்துல ஒருக்க பிரதான ஆசாரியன் எல்லாருடைய பாவங்களுக்காக கொண்டு போய் ஒரு மிருகத்தை கொண்டு அதை பலியிடுகிறது. ஆனால் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டு விட்டார். ஆனால் இனி அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்புக்காக 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் வருவார். ஒருக்காத்தான் அவர் மரிக்கிறது. அவர் மரித்து விட்டார். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் மரித்து விட்டார். இன்னும் மத்தேயு 24:7 நாங்கள் பார்க்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடத்தில் உண்டாகும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்பதற்கு அடையாளங்களாக இருக்கிறது என்று அங்கே மத்தேயு எழுதுகிறார். இனி நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மத்தேயு 2:2 கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அங்க ஏரோது ராஜாவுக்கு வந்து கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து, யூத ராஜ சிங்கம். அவர் வந்து கிறிஸ்து எங்களுக்காக அந்த கிங் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இன்னும் இங்க நாங்கள் அடுத்ததாக அங்கேயும் ஒரு பாட்டு, சோத்திரமே சோத்திரமே கர்த்தாவே உமது உண்மையின் நிமித்தம் எங்களை வழியில் நடத்திடுவீர். வருகைக்காய் நான் ஆயத்தமாய் காத்திருந்தும் உடனே சேர்ந்திடவே. அவர் வர போறார். நாங்கள் அவருக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அடுத்து நான் பார்க்கிறேன், அந்த பல்லவியிலே நான் பார்க்கிறேன், சீக்கிரத்தில் வரப்போகும் யூதராஜ சிங்கம் உம்முடன் வாழ்வதென்னும் அங்க நான் பாடுகிறேன், உம்முடன் வாழ்வதே நித்தியம், உம்முடன் வாழுவதே நித்திய ஜீவனம், உம்மை போல் மாறுவதே என்ன பாக்கியம். இயேசு குமாரன் இயேசு கிறிஸ்து ஓடி நாங்கள் we live with him forever, being with Christ forever. நாங்கள் விசுவாசிகள் ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நாங்கள் பரலோகத்தின் சிட்டிசன்ஸ். நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அவரோடு நாங்கள் இருப்போம். அதைத்தான் நான் பாடினேன். யோவான் 14 அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து நீங்கள் என்னோட இருக்க வேணும் என்பதான் ஆண்டவருடைய வாஞ்சை. நாங்கள் அவரோடு என்றென்றுமா இருக்க வேணும். அங்க 17:24 அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஜனத்தை என்னோட நான் சேர்த்து கொள்ளுவேன் என்றுதான் அவர் அங்க அவர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம்,
யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிழலிருக்கும் என்றார். இயேசுவை விசுவாசிக்க வேணும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவருடைய இரத்தம் என்ன பாவங்களை கழுவினது, என் பாவம் எல்லாம் சிலுவையில் அறைந்து எடுத்துக்கொண்டார் என்றெல்லாம் அந்த விசுவாசத்தினால இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு இருக்குது. இன்னும் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே டபுள் 2 முறை சொல்லுறார் ஆண்டவர். அந்த வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவர இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் அவரை நாங்கள் விசுவாசிக்க வேணும். அப்பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னும் யோவான் 3:16 உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இயேசுடைய அன்பு வெளிப்பட்டது நாங்கள் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை தந்தவரே நீடோழி காலம் உம்முடன் இருக்க, நீரல்லால் எமக்கு யாருண்டு ஜீவனாதா, நின்னடி பணிந்து சரண் புகுந்தே நல்லவரே நல்லவரே, நன்றி செலுத்த நாவு போதாதையா. இன்னும் ஒரு பாட்டிலே வானமும் பூமியும் ஒளிந்து போமே, வார்த்தைகளோ என்றும் நிலைத்திருக்கும், நித்திய ஜீவ வசனங்களால் நித்திய ஜீவன் எமக்களித்தீர், மகிபனாம் இயேசுவே மாறாத நித்தியரே. இன்னும் 2 கொரிந்தியர் 5:8 நாங்கள் பார்க்கிறோம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். Absent from the body is to be with the Lord. இந்த என்னண்டா, இந்த மண்ணான சரீரம் அங்க அடக்கத்துக்கு போகுது, ஆனா எங்களுடைய ஆவி அங்க கீழே போறதில்லை, அது உடனடியே ஆண்டவருக்குள்ள போகுது. இதுக்குதான் நாங்கள் அப்படி சொல்லுறார். அதைத்தான் நாங்கள் கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமா விரும்புகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு சொல்லுறார். இன்னும் அடுத்து நாங்க பாக்குறோம் ஒரு பாட்டிலே, வருகையில் நான் சேர்ந்திடவே சாயலாய் நான் மாறிடவே சமூகத்தில் என்றும் ஜீவித்திடவே இறைவா வரம் தாருமே, கிருபை கூறும் இயேசுவே ஆரோலை தாரும் தேவனே. அங்கு ஆண்டவர் நான் பாடுகிறேன், உம்முடைய சமூகத்தில் என்று நான் ஜீவிக்க ஆண்டவர் நாங்கள் அவரை போல மாறுவோம் என்று அந்த பல்லவியிலே நான் பாடுகிறேன். அவரோடு ஜீவிப்பது நித்திய ஜீவன், அவரை போல நாங்கள் மாறுவது ஒரு பாக்கியமாயிருக்கிறது எங்களுக்கு. வருகைக்காய் நான் காத்திருப்பேன், உம்மை போல் என்னை மாற்றிடுவீர், உம்மோடு என்றும் ஜீவித்திட வாரும் இயேசுவே சீக்கிரம் வாரும். நாங்கள் அவரோடு ஜீவிப்பது நித்திய ஜீவன், அவரை போல மாறுவது எங்களுக்கு ஒரு பாக்கியமான காரியமா இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அங்கேயும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 26, 27 வசனங்களிலே தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். ஆனால் ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆதாமு கீழ்ப்படியாம புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மரத்திலிருந்து கனியை புசித்ததினாலே பாவம் பிறந்தது. அதனாலே நாங்கள் எல்லாரும் பாவிகளாகத்தான் நாங்கள் பிறக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய
மரணத்தினால் எங்கள் பாவத்தை அவர் சிலுவையிலேயே எடுத்து மரித்ததினாலே எங்களுக்கு ரெஸ்டரேஷன், நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஆண்டவருடைய நாங்கள் அந்த சாயலை பெறத்தக்கதாக இருக்கிறது. ரோமர் 8:2 சொல்றது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய பிரமாணங்கள் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலை தந்து விட்டது. அப்ப இனி பாவம் மரணம் எனக்கு இனி இல்லை. இயேசு என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். எபேசியர் 4:23-24 சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்துக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் பாவ சரீரம் உள்ளவராக, அவங்களோட சாயலே பாவ சாயல். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கே ஞான ஸ்நானம் பெற்று நாங்கள் வரும் பொழுது நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்க சொல்லுகிறார். இன்னும் நாங்க பார்க்கிறோம் ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு எங்களை முன் குறித்திருக்கிறாராம். இயேசு நாங்கள் பிறக்க முந்தைய எங்களை எல்லாம் குறித்து விட்டார். ஆகவே நாங்கள் அவர் எங்களுக்கு தன்னுடைய குமாரனுடைய சாயல் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் அவருடைய குமாரனுக்கு சகோதரர்களாக, இயேசு அநேக சகோதரர்களுக்கு முதற்பேறானவராய் இருக்கிறார். தேவன் எங்களை முன்னே குறித்து வைத்திருந்ததினாலே எங்களுக்கும் அந்த சாயல் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 அங்க 1 யோவான் 3:2 ஒரே காரியத்தை தான் அங்க சொல்றாரு. இங்கே 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிறவரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தராலே எங்களுக்கு அந்த மகிமை நாங்கள் அடைகிறோம். இது என்னென்றால், அங்க மோசே அந்த சீனாய் மலையிலே அவனுக்கு கிடைத்த அந்த நேரத்திலே இருந்த அந்த மகிமையிலும் பார்க்க எங்களுக்கு இன்னும் கூடுதலான மகிமையே எங்களுக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இப்போ எங்களோடு இருக்கிறபடியினாலே எங்களுக்கு அதைத்தான் இன்னும் அடுத்த அந்த 1 யோவான் 3:2 அதைத்தான் அதே தான் சொல்லுகிறது. நாங்கள் we become more and more like Jesus. அது எப்படி? how is that possible? நாங்கள் அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்கணும், ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம். மற்றது அவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும், அவருடைய வசனத்தை கேட்க வேணும், வசனத்தை படிக்க வேணும். இப்படி நாங்கள் வரும் பொழுதுதான் அவருடைய மகிமை எங்கள் மேல் வரும். நாங்கள் அவரை போல சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இன்னும் 1வது வசனம் கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார், பாவத்துக்கு மரித்த நானும் உயிர்ப்பிக்கப்பட்டேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது, அவராலே நானும் பிழைத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் வரப்போகும் யூதராஜ சிங்கம். அப்போஸ்தலர் 2:24 நாங்கள் வாசிக்கிறோம். அங்க பேதுரு சொல்றார், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. என்ன நடந்தது என்றால், அங்கே அப்பர் ரோமிலே அந்த 50வது நாள் பெந்தெகோஸ்தே அந்த நாளிலே 120 பேர் அங்கே தங்கி இருந்து பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அவர் பற்பல பாஷைகளை பேசி அவர்களோடு பெரிய சந்தோஷமாக ஆட்பரித்ததை, இடிமுழக்கம் நடந்தது போல அவர்கள் மேல் ஆவியானவர் ஆடினதை கண்டு இந்த ஜனம் இவர்கள் குடித்திருக்கிறார்கள், மதுபான வரி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு எழும்பி சொல்றார், அப்படி அல்ல, இவர்கள் ஜோயல் தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டது, கடைசி காலத்திலே மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றால் நடந்தது என்றது எல்லாத்தையும் சொல்லித்தான் சொல்றார். நீங்கள் அவரை சிலுவையிலே அறைந்தீர்கள், ஆனால் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டி அவிழ்த்து அவரை எழுப்பினார்.
அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றிலும் அவருக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தபடினாலும் மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாமல் இருந்தது. 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள் அவருடைய ரோமர் 6:4 நான் வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோல் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக நாங்களும் ஞானஸ்ஞானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அங்க நாங்கள் ஞானஸ்ஞானம் எடுக்கும் பொழுது எங்களை பாவ மனுஷன் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி அடக்கம் பண்ணப்பட்டுட்டது. இப்ப நாங்கள் இயேசுவோட கூட அந்த அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ நாங்கள் மேலே வரும் பொழுது நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக புது மனுஷனாக நாங்கள் வருகிறோம். எல்லாருக்கும் அந்த சந்தோஷமான நாள் நீங்கள் எல்லாருக்கும் அதை அனுபவித்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்க ரோமர் 6:9 சொல்லுது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அடுத்து நான் பாடுகிறேன். சத்துருவின் சகல அதிகாரங்களையும் இயேசுதன் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினான். கடைசி சத்ருவான மரணத்தையும் இயேசு சிலுவையில் முறியடித்து வெற்றி சிறந்தார். அங்கே 1 கொரிந்தியர் 15:25 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்குள் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் இயேசு தனது வல்லமையினாலே தனது ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே எல்லா சாத்தானுடைய எல்லா வல்லமையும் ஆண்டவருடைய பாதத்தின் கீழ் எல்லாம் வந்து விட்டது. அங்கே 1 கொரிந்தியர் 15:26 சொல்றார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா பொல்லாங்குகளையும் ஆல் த ஈவில்ஸ் எல்லாவற்றையும் அவர் அழிப்பார். மரணத்தையும் அவர் அழித்து விட்டார். இனி சத்ரு ஆகிய மரணம், அதான் நாம் கடைசியாக சத்ரு, அதையும் ஆண்டவர் அழித்து போட்டார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணமும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு அது ஒரு மையமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்தவ அது விசுவாசத்திற்கு மையமாய் இருக்கிறது. அந்த மரணம் சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் விசுவாசிகளுக்கு மீட்பு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு வெற்றி. இந்த வெற்றி தான் உலகத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. இயேசு மரித்து உயிர்த்ததினாலே அதான் எங்களுடைய விசுவாசம். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற அந்த விசுவாசம் அது எல்லாருக்கும் அது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் சிலுவையை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அங்க சிலுவையிலே the cross destroyed the power of Satan. அங்கு கொலோசியர் 2:13-15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரங்களும் தனக்கு கீழாக்கி விட்டார். அப்ப சாத்தானுடைய வல்லமை அங்கே அழிக்கப்பட்டது. சிலுவையினாலே சிலுவை மரணத்தினாலே இயேசு சாத்தானுடைய வல்லமையை அழித்து விட்டார். இதுதான் எங்களுடைய கிறிஸ்டியன் மெசேஜும். இதுதான் நாங்கள் இந்த செய்தி தான் கிறிஸ்தவம் செய்திக்கு இதுதான் மையமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை கிராஸ் டெத் ஆன் த கிராஸ். அடுத்தது நாங்கள் இன்னொரு நாங்கள் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததால அவருடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இயேசு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தனாலே அன்பு வெளிப்பட்டது. இங்கே இயேசு இதையும் நாங்கள் இது ரோமர் 5:8
பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன் உமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். நாங்கள் பாவியா இருக்கையிலே கிறிஸ்து எங்கள் எல்லா பாவங்களையும் எடுத்து சிலுவையிலே மறித்து எங்களுக்கு வெற்றியை தந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பாட்டிலே மரண முன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே மரணத்தின் கோரொழித்தார் இயேசு மரித்தாள் நீ பிழைப்பாய் மகிமை அடைந்து நீடுளி வாழ்ந்திடுவாய் மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு மன்னாதி மன்னனாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். 1992 மார்ச் 29 இந்த பாட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அடுத்தது நான் பார்க்கிற ஒரு பாட்டிலே நான் நம்பும் தேவன் பெரியவர் அவரே எந்த நம்பிக்கையாம் அவரே என்றும் ஜீவிக்கிறார் நேற்றும் என்றும் என்றென்றுமே சாத்தானை வென்று ஜெயம் எடுத்தார் சிலுவை மரணத்தால் வெற்றி சிறந்தால் நீயும் அவரை நம்பிடுவாய் அவரே உனக்கு ஜெயம் கொடுப்பார். நான் நம்பும் தேவன் பெரியவர். பாத்தீங்களா, ஆண்டவர் சிலுவை மரணம் சாத்தானை ஆண்டவர் வென்றார். சிலுவை மரணத்தினாலே இயேசு எங்களுக்கு வெற்றி கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இன்னும் அங்கே பவுலப்போஸ்தலனுடைய சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாயிருக்கிறாண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன, இது ஒரு சிலுவை, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை என்று சில பேர் அதை பரியாசம் பண்ணுறதும் உண்டு. ஆனால் எங்களுக்கு அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் எங்களுக்கு வெற்றி. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்றார், அவர்களுக்கு கெட்டு போறவர் ஃபூலிஷ் பீப்புள், ஒன்றும் தெரியாதவர்களா இருக்கிறவருக்கு அது ஒரு பைத்தியம். இது என்னடா இந்த சிலுவை? ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த சிலுவையிலே இயேசு எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து அவரை போல எங்களையும் அவரோடு ஜீவிக்கிறதுக்கு அவருடைய சிலுவை மரணம் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலனுடைய அறிக்கைதான் எங்களுக்கும் அவர் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவ பெலனாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை, அதை பற்றிய உபதேசம் எங்களுக்கு அது பெலன். அதே போல இன்னும் கலாத்தியர் 4:14 சொல்லுறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுலப்போஸ்தலன் சொல்றார், அதுதான் சிலுவைதான் எனக்கு மேன்மை. தட் இஸ் என்று அதை பற்றி தான் போஸ்ட் பண்ணுவாராம், புழுகி கொண்டே எல்லாருக்கும் இருப்பார் சிலுவையை பற்றி. அது ஆனபடினாலே அப்ப சொல்ற, இயேசுவே அல்ல, நாங்க ஜெபிக்க வேணும், ஆண்டவரே இந்த உலகம் ஆடம்பரமான அந்த ஜீவியம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், அதை எங்களுக்கு சிலுவையிலே நாங்கள் அறைந்து விட எங்களுக்கு பலன் தாரும் என்று நாங்கள் ஆண்டவரை கேட்க வேணும். அவர் சொல்லுறார், இந்த உலகம் எல்லாம் குப்பை, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் குப்பை ஆனபடினால்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுறார், நாங்கள் அந்த ஆசை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய வேண்டும். எங்களுக்கு அதுக்கு ஆண்டவர் தான் எங்களுக்கு அதற்கு பலன் தர வேணும். இந்த உலகத்தின் காரியம் எல்லாம் பகட்டாத்தான் இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே நாங்கள் அறைந்து விட வேணும். அடுத்தது நான் 3ஆம் சரணம் நான் பாடுகிறேன். ஆரவரத்தோடும் தூதர் சத்தத்தோடும் களத்தோணியோடும் கர்த்தர் வருவார்,
மேகங்கள் மேல் நாம் அவருடன் சேர்ந்து கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் அல்லேலூயா ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏற்கனவே நான் பாடினான். ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வருவாருன்னு சொல்லி இங்கேயும் நான் பார்க்கிறேன் சில காரியங்களை என்ன விதம் அவர் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி நாங்கள் காத்திரா பிரகாரமாக சில காரியங்கள் நடக்கும். அங்கே மத்தேயு 24:27 லூக்கா 17:24 மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எங்களுக்கு தெரியாது எப்ப மின்னல் வருமுண்டு, அது ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு போய்விடும். ஆனபடியத்தான் அவர் சொல்றார், அவருடைய வருகையும் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் எடுத்து வந்து தன்னுடைய மக்களை காத்திருக்கிறவர்களை ஆயத்தமாயிருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு போய்விடுவார். இன்னும் நாங்கள் மத்தேயு 24:42-44 வசனங்களிலே உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன நேரத்திலே அவன் வருவான் என்று உங்களுக்கு தெரியாதபடியால் வீட்டையமான் அறிந்திருந்தால் என்ன செய்வானாம்? அவன் விழித்திருப்பான். ஆனால் நாங்கள் விழித்திராவிட்டால் அவன் வீட்டை வந்து கண்ணமிட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவான். ஆகவே நாங்கள் திருடன் வருகிற போட வேண்டால் ஆண்டவர் சொல்லி கொண்டு வர மாட்டோம். திடீரென்று வந்துடுவார். திருடன் சொல்லி கொண்டு வந்தா நாங்கள் பத்திரமா எல்லா பொருளையும் கவனிச்சு வச்சு கொள்ளுவோம். ஆனால் அப்படி இல்லை, திருடன் சொல்லாமல் தான் திடீரென்று தான். அதே போலதான் அவருடைய வருகையும் இருக்கும் நாங்க சொல்லப்படுகிற லூக்கா 12:39-40 அதே தான். எப்ப இந்த நேரத்தில் வருவாருன்னு அறியாதபடியினாலே நாங்கள் ஆயத்தமா இருக்க வேணும். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். 2 பேதுரு 3:10 சொல்றான், இதே தான் சொல்றான், இரவிலே திருடன் வருகிற பிரகாரமா இயேசு வருவார் என்று. இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தின் 3:3 அதிகாரத்தின் 3 வசனம் சர்வ சபைக்கு சொல்லுகிறார், திருடனை போல் வருவேன் என்றும். இன்னும் நாங்கள் அங்கே வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தின் 15 வசனம் நான் அதை வாசிக்கிறேன். ரெவலேஷன் 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம், இன்னும் அநேக வஸ்திரங்கள், அது எல்லாவற்றையும் நாங்கள் கவனமாக காத்து கொள்ள வேணும். வஸ்திரத்தை காத்து கொள்ளுண்டு தான் ஆண்டவர் அங்கே எனக்கு சொல்லுகிறார். இதை குறித்து சில பாடல்களை ஆவியானவர் எனக்கு தந்த சில பாடல்களை நான் பாடுவேன் இப்பொழுது. ஆரவரத்தோடும் சத்தத்தோடும் களத்தோடும் வருகிறாரே, மேகங்கள் மேல் நாம் அவருடனே எடுத்து கொள்ளப்பட காத்திருப்போம். இதோ வருகிறாரே பரன் இயேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமா, இது வருகிறாரே. விசுவாசம் என்பென்னும் மார்க்கவசம் இரட்சிப்பன் தலைச்சீரா தரித்து கொண்டு விழிப்புடன் ஆயத்தமாயிருந்தால் விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார். இது வருகிறாரே. இன்னும் சில பாடல்கள் நான் பாடுவேன். சில வருகை சத்தியம், வாக்கு மாறாதே, இதை உணர்ந்து என்றும் ஆயத்தமாயிருக்க திருடனை போல் நீர் வந்திடும் வேளையிலே விலை பெற்ற பொருளாக
கொள்ளையாடிடப்பட கருணை கடலே கடைக்கண் பாறையா இந்நாள் வரையில் காத்தீர் இன்னமும் காப்பீரே கருணை கடலே காப்பீரே. இராட்சை பெண் வஸ்திரம் தந்தாரே. Hallelujah. Thank you, Jesus. இந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். இராட்சி பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே, ஆடை அலங்கார ஆயத்தமாய் அவர் வருகைக்காய் நான் காத்திருப்பேன். இந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். இன்னும் ஒரு பாடலிலே வருவேன் என சொல்லி போன நேசர் வாக்கு தத்தம் நிறைவேற்றிடுவார். விழிப்பாய் நீ காத்திருந்தார், விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார். இதோ வருகிறாரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் சீக்கிரமா வரப்போம் யூதராஜசிங்கம் அந்த தீம் சாங். அது பாடுவதற்கு முன்பதாக நான் இன்னும் ஒரு ஆண்டவரிடம் வருகையை குறித்த ஒரு பாடலே ஒரு சில இதை நான் பாடுகிறேன். மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு, மன்னாதி மன்னானாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். மகத்துவமுள்ளவரே ஆரவாரத்தோடும் தூத சத்தத்தோடும் எக்களத்தோடும் வந்திடுவார். மரித்தோர் எழுந்திருப்பார், மறுரூபமாகி நாமும் பறந்திடுவோம். மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு, மன்னாதி மன்னானாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். ஆயத்தமுள்ளோரை ஆகாயத்தில் சேர்க்க ஆண்டவர் தாமே வந்திடுவார். ஆயத்தமாய் நீயும் அவர் அன்பில் நிலைத்தால் ஆளுகை செய்திடுவாய். மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு, மன்னாதி மன்னனாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். மன்னாதி மன்னனாம் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். சீக்கிரம் வந்திடுவார். சீக்கிரம் வந்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் இந்த தீம் சாங்கை பாடி செய்தியை முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கே மகிமை. சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜசிங்கம் வருகைக்காய் நான் காத்திருப்பேன். உம்முடன் வாழுவதே நித்திய ஜீவனாம், உம்மை போல் மாறுவதே என்ன பாக்கியம். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜசிங்கம் சிலுவை மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். பாவத்துக்கு மரித்த நானும் உயிர்ப்பிக்கப்பட்டேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவரோடே நானும் பிழைத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் வரப்போகும் யூதராஜசிங்கம்
சத்ருவின் சகல அதிகாரங்களையும் இயேசுதன் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். கடைசி சத்ருவான மரணத்தையும் சிலுவையில் கடைசி சத்ருவான மரணத்தையும் இயேசு சிலுவையில் முறியடித்து வெற்றி சிறந்தார். சீக்கிரத்தில் வரப்போகும் யூதராஜ சிங்கம் ஆரவாரத்தோடும் தூதர் சத்தத்தோடும் காலத்தோணியோடும் கத்தர் வருவார். மேகங்கள் மேல் நாம் அவருடன் சேர்ந்து கத்தருடனே கூட இருப்போம். ஆமேன் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. ஆம் இயேசு சுவாமி, சீக்கிரத்திலே நீங்கள் வர போறீங்க. ஒருவராவது ஆண்டவரை கைவிடப்படக்கூடாது. ஒருவரும் ஆண்டவரே உண்மை அசட்ட பண்ணக்கூடாது. நீங்கள் ஆண்டவரே எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற தேவன். எனக்கா எல்லாம் செய்திருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்துக்காக ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எனக்கு தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாயிருக்க உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க கிருபை தாரும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எல்லா விதமான வஸ்திரங்கள் ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, எல்லாவற்றையும் இயேசு சுவாமி சோத்திரம் 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 எல்லாவற்றிலும் நாங்கள் அணிந்தவர்களாய் ஒருவரும் ஆண்டவரை கைவிடப்படக்கூடாது. நீங்க திருடனை போல வருவீங்க, திருடனை போல வருபடிங்க ஆனபடினாலே நாங்கள் ஆயத்தமாய் விழிப்புடன் நாங்கள் இருக்க எங்களுக்கு 26 ஆண்டவரே. சீக்கிரத்திலே நீங்கள் வரப்போறீர்கள் என்பதற்கு எத்தனையோ அடையாளங்கள் காணப்படுகிறது. நாங்கள் அதற்கு ஏற்ற பிரகாரமாக உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மோடு எடுபடத்தக்கதாக அந்த பரலோகம்தான் ஆண்டவரே எங்களோட சிட்டிசன்ஷிப். நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் வந்து உங்களோடு ஜீவிக்க நீங்க சொன்னீங்க, நான் வருவேன் மறுபடியும் வந்து கொண்டு போவேன் என்று. நீங்க வரப்போறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி 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 இயேசு சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே எவ்வளோ தடைகள் வந்த பொழுதிலும் ஏதோ ஒரு விதமாக இந்த செய்தியை கொடுத்து முடிக்க நீர் கிருபை தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இந்த சங்கம வானொலி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரதரை ரீட்டாவே இன்னும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே, சங்கமத்தோடு சேர்ந்த எல்லா குடும்பங்களையும் நீங்கள் தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். மீண்டுமாய் நீ செய்த சகல நன்மைகளுக்காக நீங்க சீக்கிரத்திலே வரப்போறீங்கள். உங்களை நாங்கள் சந்திக்க ஆயத்தமாய் இருக்க போறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்மை சோத்திரித்து சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்கள் துதிகளோடு வழிநடத்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக சாட்சிகளோடும் வேத வார்த்தைகளோடும் ஜெபங்களோடும் இணைந்த உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேளையிலும் எங்களுடன் இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்து உங்களை குடும்பத்தாரை சந்ததியாக ஆசீர்வத்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றியம்மா. காட் பிளஸ். ஆமேன். தேங்க்யூ பிரதர். ஆமேன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
மதிய நேர காலை நேர ஒலிபரப்பு இந்த இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜாமா அவர்கள் இணைந்து துதிகளோடு பாடல்களோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினார். அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அவர்